வணக்கம். ஜாவை இஜட் ஃப்ரம் ஜவாது வட்டைப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நாளுக்கு நாள் நாட்கள் அதிகமாக உண்மைகள் வெளியே வரத் தொடங்கும் அப்படின்னு கிராமத்தில் ஒரு தத்துவம் சொல்லுவாங்க. அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, தாவேகாவினுடைய விஜய்க்கு சுத்தமாக 100க்கு 200% பொருத்தமான விஷயமா இருந்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் வெளியே வரல அப்படின்னு சொன்னதுக்கு அவர்கள் ஒரு காரணம் சொன்னாங்க. அதாவது திமுக அரசு ஏகப்பட்ட தடைகளை ஏற்படுத்துகிறது எங்கள் தலைவருக்கு, அதனால் அவரால் வெளியே வர முடியவில்லை. அப்புறம் கூட்டம் அப்படின்னு சொன்னோம்னா ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள், கண்டிஷன்கள் போடுறாங்க, அதனால் நாங்கள் வர முடியவில்லை. தேர்தல் தேதியை அறிவிக்கிட்டுங்க, நாங்கள் வெளியே வர்றோம் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா சொன்னார். இன்னைக்கு தேர்தல் தேதி அறிவித்து ஒரு வாரத்துக்கு மேலாச்சு. தாவேகா விஜய் எங்கு இருக்கிறார் என்றே தெரியவில்லை. தான் அடுத்த மாதம் தேர்தல், கரெக்டாக 30 நாள் இருக்கு. ஒரு கட்சியை ஆரம்பித்தவன் ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் எந்த அளவுக்கு அலைச்சலாக மக்களை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை கூட தெரியாத ஒரு நபராக இன்னைக்கு விஜய் இருந்து கொண்டிருக்கிறார். பொதுவாக சினிமாவை காட்டினால், சினிமாவில் தன் முகத்தை காட்டினால் ஓட்டு விழுந்து விடும் அப்படிங்கிறது எம்ஜிஆருக்கு கூட ஒரு நேரம் தோல்வியை தந்தது, பிறகுதான் வெற்றியை கொடுத்தது. அதே நேரத்தில் விஜய் அப்படிங்கிற ஒரு முகம் சினிமாவில் பிரபலியமாக இருக்கலாம், அது எந்த அளவுக்கு ஓட்டாக மாறும் என்பதில் இது முதல் சோதனையான ஒரு தேர்தல். 2026 சட்டமன்ற தேர்தல். அந்த ஒரு சோதனையின் அடிப்படையில் கூட இன்னைக்கு விஜய் வெளியே வரவில்லை. ஆதவ அர்ஜுனா பக்கமாக சொன்னார். ஏன்னு கேட்டால் தேர்தல் அறிவுக்கு முன், தேர்தலின் தேதி அறிவிக்கு பின், தேர்தலுடைய தேதி அறிவிப்புக்கு முன்னால் போலீஸினுடைய கட்டுப்பாடு எல்லாமே தமிழக அரசு அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கும். தேர்தல் தேதியை அறிவித்ததுக்கு பிறகு அது அனைத்துமே தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். இப்போ எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது. அப்படிங்கிறப்ப விஜய் வெளியே வரலாம். ஆனால் இது வரைக்கும் அவர் எந்த ஒரு பொது மேடைகளோ பிரச்சாரங்களோ, வீதிக்கு வீதி மக்களை சந்திப்பதோ எந்த ஒரு விஷயம் இல்லை. அப்படிங்கிறப்ப இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் ஓட்டை போட்டு தேர்ந்தெடுக்கும் போதில் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப இவர்களெல்லாம் எந்த அளவுக்கு ஓடி மக்களை காபந்து பண்ணுவார்கள், காப்பாற்றுவார்கள், மக்களுக்காக இயங்குவார்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டே சினிமா செய்யலாம், ஆனால் அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட உதாரணத்தின் வெளிப்பாடாக தான் இன்றைக்கி தாவேகானுடைய விஜயனுடைய நடைமுறை இருந்து கொண்டிருக்கிறது. வேறு அந்த கட்சியில் சில பேர், ஆதவ அர்ஜுனா அப்பப்போ அங்கங்கே மீட்டிங் போட்டு பேசினாலுமே கூட அந்த கட்சியில் நிரந்தர பேச்சாளர், நிரந்தர தெரிந்த முகம் அப்படின்னா விஜய் தான். அவருடைய முகம் வெளியே அதன் அடிப்படையில் மக்களுக்கு தெரியாத வரை கட்டாயமாக ஜெயிக்க முடியாது. யாருமே சினிமா படத்தை பார்த்து ஓட்டு போட மாட்டார்கள். அது நடித்தவர்களை கூட நேரடியாக பார்த்து தான் எம்ஜிஆரை போன்று ஓட்டு போடுவார்கள். அது கூட தெரியாமல் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு நாளை கையில் ஒரு ஆட்சி வரக்கூடிய சமயத்தில் எவ்வாறு செயல்படுவார்கள் அப்படிங்கிறதுக்கு இது நல்ல உதாரணம். இதைத்தான் சொன்னாங்க கிராமத்தில். நாட்கள் அதிகமாக உண்மைகள் வெளிவந்து கொண்டிருக்கும். அதே போல தான் சமீபத்தில் இஸ்லாமியர்களுடைய பண்டிகை ரம்ஜான் முடிஞ்சது இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு நாள் நிகழ்வில் நோன்பு திறப்பதற்காக, மற்றபடி ரம்ஜானுடைய ஒரு கொண்டாட்டத்திற்காக எல்லாரும் இஸ்லாமியர்கள் கூடியிருக்கக்கூடிய சமயத்தில் தண்ணீர் பாட்டில் அது எல்லாரும் கொடுப்பாங்க நோன்பு திறக்கக்கூடிய சமயத்தில். மற்றபடி ரம்ஜானுடைய தொடக்க ஆரம்பத்தில் தண்ணீர் கொடுப்பாங்க. அது இலவசமாக கொடுக்கக்கூடிய சமயத்தில் ஒன்றும் தெரியாது. அதில் கம்பெனி நேம் ஏதோ ஒன்று போட்டிருப்பான்.
ஆனால் இவர்கள் அப்படி இல்லை, விசில் சின்னத்தை வைத்து அதில் பிரிண்ட் அடித்து கொடுத்துருக்குறாங்க. உடனே பார்த்தாங்க, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரிஞ்ச உடனே 850,000 பாட்டிலுக்கு மேலே தண்ணி பாட்டிலை பறிமுதல் செய்து கொண்டு போயிட்டாங்க. இல்லை, இது கூட நாட்கள் அதிகமாக பலவிதமான உண்மைகள் வெளியே வந்து கொண்டிருக்கும். இது கூட தெரியாமல் ஒரு இலவசமாக ஒரு பாட்டிலை கொடுக்குறோம், ரைட்டு, ஓகே. அதில் வந்து தேர்தல் சின்னத்தை எவ்வாறு பொறித்து கொடுத்தால் பிரச்சனைன்னு வரக்கூடிய சமயத்தில் தெரிந்தால் அப்புறம் தேர்தல் அதிகாரிகள் அதை கைப்பற்றுவார்கள் அப்படிங்கிற உண்மை கூட தெரியாமல் இன்றைக்கி வந்து தாவேகாவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள்னா இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வைரலாக இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதையெல்லாம் விட இன்னொரு கூத்து, ஜனநாயகன் படம் வெளிவராமல் இருந்ததுக்கு டெல்லியில் உள்ளவர்கள் தான் காரணம் அப்படின்னு இன்றைக்கி ஆதவ அர்ஜுனா வந்து குண்டு போட்டிருக்கார். இதுக்கு முதல்ல சொன்னார் திமுக தான் காரணம் கூட சொன்னாங்க. ஜனநாயகன் படம் வந்து ஆரம்பத்தில் வெளிவராதுக்கு எடுத்தவுடனே ஒரு வாரமாக வரை திமுக தான் காரணம், திமுக பாஜக ஒன்றாக இணைந்து ஜனநாயகன் படத்தை தடுத்து விட்டார்கள் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு புரளியை அவர் கிளப்பினாங்க. அதுக்கு பின்னால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை தெரிந்தது. இன்றைக்கி வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டார். அதாவது நாட்கள் அதிகரிக்க பல உண்மைகள் வெளியே வரும். அதன் அடிப்படையில் வந்து சமீபத்தில் நடந்த ஒரு நாளைக்கு முன்னாடி நடந்த தண்டையார்பேட்டையில் நடந்த ஒரு கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா தாவேகாவுடைய தேர்தல் மேலாண்மை பொறுப்பாளர் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்காருன்னா, பல விஷயங்களை பேசிட்டு அங்கே ஆர்கே நகரில் வந்து தேர்தல் பணிமனை திறப்பு விழா, மற்றபடி தொண்டர்கள்லாம் வந்து சந்திக்க வந்திருக்கிறாங்க. ஆதவ் அர்ஜுனா அவருக்கு யாரையுமே பார்க்காமல் விரட்டி அடித்திருக்கிறார். அப்புறம் அதுக்கு பின்னால் வந்து பேசக்கூடிய சமயத்தில், அந்த பொது பிரச்சாரத்தில் பேசக்கூடிய சமயத்தில் ஒரு உண்மை, மிகப்பெரிய உண்மை, அதாவது ஜனநாயகன் படம் வெளியே வராமல் டெல்லியில் உள்ளவர்கள் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ தெரிஞ்சு போச்சா? இதைத்தான் வந்து இத்தனை நாளாக சொல்லி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கி வந்து அவர்கள் வாயிலே வந்து விட்டது. அப்போ சிபிஐக்கு யார் காரணம்? ஜனநாயகன் வெளிவராமல் இருந்து கொண்டிருப்பதுக்கு யார் காரணம்? துண்டாக தெரிந்து. அப்போ பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? தடுத்து கொண்டிருக்கிறார்கள் பாஜகவினர் ஜனநாயகன் படத்தை. அப்படி என்ன காரணம் அப்படிங்கிற நம்ம துண்டா தெரிஞ்சு போயிடலாம். எல்லாமே வந்து கூட்டணியின் வெளிப்பாடு. மற்றபடி வந்து ஏதோ ஒரு வகையில் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தேர்தல் ஆணையம் கையில், அமலாக்கத்துறை கையில், வருமான வரித்துறை கையில், சென்சார் போர்டு அவங்க கையில். அப்படிங்கிறப்ப இன்னைக்கு வரக்கூடிய காலங்களில் ஜனநாயகன் வெளிவராது பாஜக கையில் தான். 2029 வரைக்கும் அவருடைய ஆட்சி இருக்குது இந்த இந்தியாவில். ஆமாம், நாளைக்கு தேர்தல் இல்லை, அடுத்த வாரம் தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்க 2028, 29 அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னால் கூட ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணலாம். அந்த அளவு டைட் பண்ணி கரெக்டாக வச்சுக்குவாங்க. அதன் அடிப்படையில் வந்து நாட்கள் அதிகரிக்க பல உண்மைகள் வெளிவரும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இன்றைக்கி ஆதவ் அர்ஜுனா மூலமாகவே இன்றைக்கி வெளிவந்து விட்டது. அப்படிங்கிறத பார்க்குறப்ப அவர் இதுவரைக்கும் எந்த அளவுக்கு பொய் சொல்லி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி கன்ஃபார்மாக தெரியும். பொதுவாக விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவனை போன்றவர் தான். சினிமா வந்து 3 மணி நேரமுங்க, மற்றபடி வந்து தேர்தல் அப்படி கிடையாது. சினிமாவில் வந்து ரீடேக் வாங்கலாம், அரசியலில் ரீடேக் வாங்க முடியாது. அதன் அடிப்படையில் வந்து பலவிதமான ஒரு சிக்கல்களும் இன்றைக்கி அவர்கிட்ட மாட்டிக்கிச்சு. இப்போ சமீபத்தில் கூட 2 நாளைக்கு முன்னால் சிவகுமார் கூட ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்கார். ரொம்ப குறிப்பிட்டு பேசாமல் ரொம்ப மேலோட்டமாக பேசியிருக்கிறார். அதாவது வந்து நடிகர்கள் நாடாள தெரிஞ்சாங்க நடிகர்களுக்கு நாடாள தெரியும் அப்படி நிரூபித்தவர் எம்ஜிஆர் தான். மற்றபடி வந்து உணவு பிடிக்குமா, ஹோட்டல் உணவு பிடிக்குமா அப்படின்னா மனைவி பிடிக்குமா அல்லது நடிகை பிடிக்குமா என்று கேட்பதை போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பேச்சை கோத்து, மனைவி இருந்தனால்தான் சூர்யாவை கார்த்திகனை என்னால் வந்து பெற்று இந்த உலகத்திற்கு தர முடிந்தது. என்ன நடிகையை கட்டியதுன்னா நான் குழந்தை பெற்றிருக்க முடியுமா? அதனால் வீட்டு உணவுங்கிறது வந்து கொஞ்சம் அதிகப்படியாக நம்ம தேவை. ஹோட்டல் உணவுங்கிறது வந்து ஏதோ ஒரு நேரம் 2 நேரம் அவ்வளோதான். ஆனால் வீட்டு உணவு தான் முக்கியம்
அப்போ நடிகையை விட மனைவி தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக பஞ்சா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் நடிகர் சிவகுமார். இதன் அடிப்படையில் பார்க்கிற போது கேட்ட கேள்வி, நிருபர்கள் கேட்ட கேள்வி என்பது வேறு. ஆனால் இவர் கரெக்டாக அதுக்கு மோட்டிவுக்கு தகுந்த மாதிரி விஜய்க்கு பதிலடி கொடுக்கும் வண்ணமாக விஜயின் முகத்தில் அரைந்ததை போன்று சங்கீதா, அவருடைய ஒய்ஃப் சங்கீதா கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறாங்க. 2 நாள்லேயே திரிஷாவோட போவோமா ஊர்வலம் போகக்கூடிய சமயத்தில் அப்போ திரிஷாவுக்கு அறிவு இருக்கிறதா, விஜய்க்கு சுத்தமாக அறிவு இல்லையா அப்படிங்கிற கேள்வி வந்தாச்சு இன்னைக்கு. அதன் அடிப்படையில் ஒரு அறிவுரையாக சினிமாவின் மார்க்கண்டையன்னா நடிகர் சிவகுமார் தான் சொல்கிறார். நம்ம நடிகையோட சுத்துங்க, ஏதோ ஒரு நாள் 2 நாள், மனைவி தான் முக்கியம். ஏன்னா ஹோட்டல் உணவா வீட்டு உணவான வீட்டு உணவு தான் முக்கியம். அப்படிங்கிறப்ப இது விஜய்க்கு சொல்லக்கூடிய அறிவுரையாகத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். இது அவருக்கு மட்டுமல்ல, பொதுவாக சினிமாவில் இருக்கக்கூடிய, இல்லறத்தில் இருக்கக்கூடிய பொதுவான அனைவருக்குமே பொருந்த விஷயமாகத்தான் இருக்கும். ஆமாம், இதை கூட நாம் சொல்லலாம். நாட்கள் அதிகமாக பலவிதமான உண்மைகள் வெளிவந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது இதன் மூலமாகவும் தாவேகா விஜயின் அடிப்படையில் நிரூபணமாகிறது என்பதுதான் நாம் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில். நன்றி.